ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ணுறோம்? சாம்சங் ரெஃப்ரிஜரேட்டர். என்ன ஸ்டார் ரேட்டிங்கு? 3 ஸ்டார். பண்ணிடலாமா? பண்ணலாமே. அன்பாக்ஸ் பண்ண தயாரா? தயார். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ரொம்ப ஆர்வமாகறேன். சீக்கிரம். ஓ, அப்படி தான் பிரிக்கணுமா? ஆமாம், எப்படி தான் எடுக்கணும். ரேப்பர் பேர் பண்ணியிருக்காங்க போல். அன்பாக்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்னு எழுதியிருக்கோம். அது ஃப்ரண்ட் சைடை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக வச்சுருக்கியா? கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு எழுதிருக்கீங்க. ஓகே, வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள். கத்தி பாக்கெட்டில் வச்சுக்கிறியாடா? ரெக்கையடா இல்ல. சின்ன பசங்க கத்தியை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கார்னரை பிரிச்சுட்டு, ஏன்னா இது வந்து பாக்ஸுக்குள்ளே சேஃப்டிக்காக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இந்த பாக்ஸுக்கு வந்து திக்காக இருக்கும். இந்த மூளை எப்பவுமே பாக்ஸ் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக. ஓப்பன் பண்ணும்போது தலைகேட்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே கொடுத்துற மெத்தேடு வேறு, மேலே இருக்கிற மெத்தேடு வேறு. பாக்ஸ் சுற்றி இருக்கிற சேஃப்டி மொத்தம் பிரிச்சா தான் மேலே இருக்கிற பாக்ஸ் அப்படியே தூக்க முடியும். கீழே சுற்றி எல்லாத்தையும் பிரிச்சணும். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், இதெல்லாம் ஒட்டிக்கிருப்பாங்க. எல்லாத்தையும் பிரிச்சணும். சுற்றி எல்லாத்தையும் பிரித்தா தான் அந்த பாக்ஸ் அப்படியே அழுக்காக மேலே தூக்க முடியும். இது மாதிரி தனியாக பாக்ஸை அழுக்காக பண்ணணும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். கீழே பிரிச்சியாடா? அதே மாதிரி சுத்தமாக எல்லா பக்கம் எடுத்துட்டியா? ஏடு இங்கே ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை டெலிவரி வந்து ஸ்கேன் பண்ணுறது பார்ப்போம். பாக்ஸ் வந்து சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக. பாக்ஸ் அப்படியே தூக்கு. எங்கேயோ ஒட்டுது, எங்கேயோ சரி பிரிக்காமல் இருக்குது. எங்கே ஒட்டிஇருக்குன்னு பாருங்க. என்னடா பண்ணுற? ஃப்ரிட்ஜை சுற்றி பார்க்குற ஒரே ஆள் நீ தான் டாடி. எதுக்கு தெரியுதா இது? ஏன் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜுன்னு தெரியுதா? என்ன ஃப்ரிட்ஜு நோட் ஆகிட்டா இருக்கு? ஏண்டா ஒரு 5 அடி வருமா? 5 அடிக்கு மேலேயா இருக்குமா? நல்லா இருக்கா? இதில் ஏதாவது ஃபீச்சரை பற்றி தெரியுமா ஏதாவது உனக்கு? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். அது பேர் தான் 2 டோர் இருக்குது. நம்ம பழைய ஃப்ரிட்ஜில் பார்த்தா ஒரே ஒரு டோர் தான் வரும். லாக் என்ன லாக்கு? இதுக்கு பூட்டெலாம் கிடையாது. இதுக்கு பூட்டெலாம் கிடையாது. இப்படி தான் அந்த மாடல். அப்படி தான் இதுக்கு வந்து ஹேண்டில் கீழே இங்கே இருக்கும். மேல் டோருக்கு ஹேண்டில் இப்படி எடுக்கணும், கீழே டோருக்கு ஹேண்டில் இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தால் கீழே வரும். இப்படி ஓகேவா? வேணா தெரியுதா? வெரி குட், கரெக்ட். பட்டன் சத்தம் கேட்குதுங்களா? பவர் கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது வந்து ட்வின் கூலிங் டெக்னாலஜி. சாம்சங்லேயே அட்வான்ஸ் டெக்னாலஜி ட்வின் கூலிங். அதாவது இந்த மாடல் எந்த ஒரு பிராண்ட்லையுமே இல்லாத டெக்னாலஜி இது. ட்வின் கூலிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாகவும் கூலிங் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்துன்னா ஸ்மெல் வெஜ்ஜு நான்வெஜ் பிரித்து வைப்பாங்க. சில மெடிசின் தனியாக வைப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பூவு இதை மாதிரி வைக்கிறவங்க தனியாக வைப்பாங்க. ஸ்மெல்லு கொஞ்சம் ஒன்றோட ஒன்று மிக்சிங் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இது நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இது தனியாக கூலிங் வச்சுக்கலாம், இது தனியாக கூலிங் வச்சுக்கலாம். இது 3 ஸ்டார் ரேட்டிங். இது 3 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இது 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க ஃபார் கம்ப்ரஸர் ஒன்லி. இது உலகிற கம்ப்ரஸருக்கு மட்டும் தான் 10 இயர்ஸ் வருது. இங்கே பாருங்கள், கனெக்ட் இன்வெர்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்டர் யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லேயே ஓடும் இது. அதான் இதனோட ஃபீச்சர். 2 சிஎஃப்எல் பல்ப் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோதான் இதுக்கு பவர் வரும். அதாவது ரன்னிங் டைம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது யூபிஎஸ்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூபிஎஸ்சில் ஓடாது. ஃபஸ்ட்டே வந்து யூபிஎஸ்சில் ஃபுல்லாக ரன் ஆகிட்டு ரன்னிங் மட்டும்தான் வந்து அதாவது ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது ஏசி கரண்ட்டில் ரன் ஆகும்.
ரன்னிங் டைம், அதாவது கரண்ட் போயிடுச்சுன்னா அது உழுகிற கூலிங் அப்படியே அதாவது ஸ்டேபிள் பண்ணும். அதுக்கு மட்டும் தான் யூபிஎஸ் மோடு. கீழே வந்து ஸ்டெப்லெஸர் ஃப்ரீ ஆப்ஷன். இது ஸ்டெப்லெஸர் கிடையாது, இதுக்கு ஸ்டெப்லெஸ்லாம் போடலாம். பேக் சைடு பார்க்கலாம், பேக் சைடு பார்க்கலாமாடா? சரி, பேக் சைடில் ஒரு ஜெயில் மாதிரி இருக்குமே, எங்கே காணாது? தொட்டால் சூடும். அது பழைய மாடலு, இது வந்து புது மாடலு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக அப்படி ஜெயில் வச்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இதில் இன்பில்டாக வச்சுருக்காங்க. இது உள்ளே வச்சுருக்காங்க. இதுலேயே இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்லேயே வந்து ஹீட்ஸ் குறைக்கும். இதுவே அவுட்டரில் இருக்கிறதால காற்று அப்படியே உள்ளே போகும்போது ஹீட் அப்படியே ரெடியூஸ் பண்ணோம். அந்த மாடல். கம்ப்ரஸர் கீழே வச்சுருக்காங்க. கம்ப்ரஸர் 2 வோல்ட்ஸ், அதாவது காற்று ஓட்டமாக இருக்குது. அதெல்லாம் தனியாக ஒரு எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சைடில் வச்சுருக்காங்க. இது பேக் சைடில் இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். எப்படின்னு ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா மெயின்டைன் ஃப்ரீ. இது டஸ்ட் ஆகத்தில், கொசு வேலை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதாவது என்ன சொல்கிறது, 8 கால் பூச்சி இதெல்லாம் எதுவுமே இதில் இருக்காது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கும் கூலிங் சிங்கிங்கே இல்லை. இது தனி, இது தனி. இதில் கீழே வந்து போகிறதுக்கோ மேலே கீழே வரதுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. செம்மையாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இதில் இல்லை கொடுத்துருக்காங்க 2 இன் கூலிங் ப்ளஸ். இது ப்ளஸ்னால் ஃபஸ்ட் 2 இன் கூலிங் மட்டும் தான் வந்தது. அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கு. இப்போ கீழே எத்தனை ட்ராக் இருக்குது? 3 ட்ராக் வச்சுருக்காங்க. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே ஏதோ பாக்ஸ் இருக்குது. அது தரடா பார்க்கலாம். எது என்ன இருக்கும்? ஆமாம், ஃப்ரிட்ஜை வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தியா, வண்டி வைப்ரேஷன் ஆகும்போது மூளை முட்டக்கூடாதுன்னு 4 பக்கம் இழுத்து போட்டு ஒட்டிக்கிறாங்க. அப்படியே அது அந்த பக்கம் இடிச்சுன்னா உடஞ்சிடுறதுக்காக. அதில் கூட நல்லா யோசித்துக்கிறாங்கல்ல. எது ஃபுல்லாக வெளியே எடுத்தால் தான் எடுக்க முடியாது. வெளியிடு, ட்ரே வெளியிடு. ட்ரே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? அண்ணன் கூட மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி பூச்சி வச்சுக்கலாம் போல இருக்குது. ஓப்பன் பண்ணு. அது ஆக்சுவலி என்ன இது? ஐஸ் கியூபோடா? என்னடா அது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணிக்கிறான். நிறைய இருக்கா? ஒன்றாடா? ஓ, ஐஸ் மேக்கரா இது? மூவபிள் ஐஸ் மேக்கர்னு கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா இப்படி மூவ் ஆகுமா? இதுவா இப்படி மூவ் ஆகுமா? இது சொல்கிறாங்களா? இது பார்த்தீங்கன்னா உள்ளே தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த பக்கம் வேணால் வச்சுக்கலாம். அதான் மூவபிள்னு அர்த்தம். இதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்காடா, பணப்பெட்டி மாரி. ஓ, அப்படியா? இது சாக்லேட் வைக்கிறதுக்கு அதெல்லாம்? ஆமாண்டா. ஓ, மூவபிள்னால் இங்கேயும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஐஸ் கட்டி வேணா டக்குன்னு அப்படியே பாக்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி நம்ம என்ன என்னடா இது? ஐஸ் அப்படி இது ஐஸ் இப்படி கொட்டிட்டு எடுக்குதுரா. ட்ரேயில் அப்படி கொட்டி இந்த ட்ரேவை ஐஸ் மேக்கர் உள்ள வச்சுட்டு ஐஸ் கட்டி ஆனோடனே இப்படி திருப்பினோன்னா ஐஸ் கட்டியில் கொட்டிக்கும். அப்படியே எடுத்துக்கலாம் வேணும். நம்ம பாடுறா, நல்லா இருக்குல்ல? இது ஒரு சைடு மட்டும் தான், இந்த சைடு மட்டும் ரொட்டேஷன் ஆகும். என்ன ஒட்டிக்கான்? தட்டினா வந்துட போகுது. சூப்பராக இருக்கே. கீழே கீழே தரலையா? அங்கே தானே வைக்கணும். கரெக்ட் தான்டா, அங்கே தானே வைக்கணும். அது மட்டும் தான் ஐஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. வேறு எங்கே இருக்குது? மேலே வெறும் ட்ரே தான் இருக்கலாம். சூப்பராக இருக்குது. மேலே ஒரே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒட்டி வச்சுருக்காங்க. இது வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இப்போதைக்கு தேவையில் எடுத்துடலாம். எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருக்கும். கீழே ஒட்டியிருப்பாங்களா? அப்படி எடுத்து இருக்கணுமா? ஓ, இதுவும் லாக் சிஸ்டம்பா. அப்படி வச்சிங்கன்னா லாக் ஆகிடுது. கீழே லாக் ஆகிடுச்சு பாருங்கள். பசங்களை எடுத்தால் வராமல் இருக்க வச்சுருக்காங்க. அப்படி எடுக்கணும்னா மேலே தூக்கி இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும். டபுள் லாக்கு இப்படி போய் கீழே லாக், 2 லாக் வைக்கிறோம். எல்லாமே அப்படி தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்படி எடுத்து வந்துடும். அது ஒன்று மட்டும் தான். அப்படி மேலே 2 பார்ட்டிஷனு, கீழே 2 பார்ட்டிஷனு. முட்டை தனியாக வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய கேன் வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பெரிய பாட்டில்ஸ். மேலே நார்மலாக சின்ன சின்ன அந்த சாஸ் பாட்டிலு அதுமாதிரி வைக்கிறதுக்கு, ஓர்க்கா வைக்கிறதுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க.
அந்த பாக்ஸில் ஏதாவது கொடுத்துருங்க. என்னடா இது, என்ன புக்கு அது? வாரண்டி கார்டு, மேனுவல், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண இதான் பார்க்கணும். நம்ம டேரெக்டாக உள்ளே போய்ட்டோம். பரவாயில்ல, பாருங்கள் டச்செல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதை விட அதுவும் தான் மேனுவலா? யூசர் மேனுவல். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுங்க. நானே இதை பார்த்து தான் கற்றுக்க போகிறேன் நிறைய விஷயம். இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. மேலே 100 mm, சைடில் 50, இந்த சைடில் 50 கேப் ஃபுட்டு தான் வைக்கணும். இங்கே பாருங்கள், வந்த உடனே அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே போடக்கூடாது. 4 hours கழிச்சு தான். ஏன்னா அது ஃபுல்லாக ஸ்மெல் இருக்கும், உள்ள பயங்கர ஸ்மெல் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கூட தரும்போது சரியான ஸ்மெல் வந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்செல்லாம் ஏறாமத்து உள்ளே வந்து ஒரு கேஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. கீழே வந்து நம்மளை ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, 4 கருப்பு கலர் இருக்குது. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் தர கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வெயிலில் வைக்கக்கூடாது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரமான இடத்துல வைக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கீழே வந்து ஸ்டாண்டே தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த யூசர் மேனுவலில் படித்து இங்கே பாருங்கள், எது வைக்கக்கூடாது, மேலே மூடக்கூடாது, பழத்தை டம்ப் வைக்கக்கூடாது. அது பிறகு பழத்தை வந்து கவரில் போடக்கூடாது, நெட் கவரில் போட்டு தான் வைக்கணும். இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நிறைய கரண்ட்டு செலவாகாது, சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்குது ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ தண்ணி தேங்காமல் இருக்கும். தண்ணி தேங்கிச்சுன்னா அது தண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக எவாபரேட் பண்ணிவிடும் போல். மேலே இருக்கிறது லைட் இல்லைன்னு நினைக்கிறேன். லைட் இல்லை நினைக்கிறது, லைட் இல்லை. கீழே இருக்கிறதுக்கு மட்டும் லைட் இருக்குது. அதை பாருங்கள், சைடுக்கு லைட் பட்டன் இந்த வச்சுக்கிறேன். இது லைட் பட்டன். மேலே ஃப்ரீசருக்கு சத்தம் கேட்குது, கம்ப்ரஸ் ரன் ஆகிறது கேட்குதுங்களா? இதுதான் வந்து கூலிங் வர பிளேஸு, சில்னஸ் வர பிளேஸு. அதுதான் நேராக வைக்கணும். இங்கே வச்சிங்கன்னா கூலிங் ஆகும், இல்லை இங்கே வச்சிங்கன்னா கூலிங் ஆகும். சென்டராக வச்சிங்கன்னா கூலிங் ஆகாது. இதை ஒரு பக்கம் வைக்கணும். இது வந்து 1 வாட்ஸு, 1 ஆம்ஸு, 100 வாட்ஸு இன்புட். இதுக்கு 220லேருந்து 240 வரைக்கும் கரண்ட் இன்புட் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மி பவர் தான் எடுக்குது. வெறும் 1 ஆம்ஸ் தான் இருக்குது. ஒரு குண்டு பல்ப் 100 வாட்ஸ் குண்டு பல்ப் வாட்ஸ் தான் எடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் நம்ம மேலே வைக்கிறோம் இல்லையா, ஃப்ரீசர் கண்ட்ரோல். இதில் வந்து நீங்கள் ஐஸு தண்ணி வேணால் அதை வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசர் கண்ட்ரோல் இது பாருங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு கூலிங் டெம்பரேச்சர் தேவை அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே இது வந்து ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீசர் நம்மளுக்கு ஐஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு கீழே மட்டும் போதும், இதில் மேலே ஃப்ரிட்ஜாக வேணும், ஃப்ரீசர் வேணாம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது வந்து இங்கே ஃப்ரிட்ஜ் ஆகிடும். 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி போயிடலாம், ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குமோ அது மாதிரி மேலே குடையில் வச்சுன்னு வச்சிங்களேன். உள்ள திங்ஸ் எதுவும் இல்லை, மேலே மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னாலும் கீழே சுத்தமாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா ஓரளவு மிதமான கூலிங். பொருள் வச்சுன்னா கெட்டு போயிடும். அதிகமாக கூலிங் வராமல் ஸ்மெல் வந்துடும் இல்லையா யூஸ் பண்ணாமல் இருந்தால். அதனால் ஓரளவு மிதமான கூலிங்கில் இருக்கும் மேலே குடைக்கு போயிடுச்சுன்னா. சரிங்களா, மேலே வச்சோம்னா கீழே இது கூலிங் ஆகாதா? கீழே மட்டும் மேலே ஆகாது. ஆமாம், கீழே வந்து கூலிங் ஆகாது, ஃபுல் ஆஃப் ஆகிடும். இந்த ஸ்டார் இது போயிடுச்சுன்னா, அந்த சிம்பிளுக்கு போயிடுச்சுன்னா மேலே மட்டும் ஓடிட்டு இருக்கும். ஓகே, கீழே இது ஃபுல்லாக ஆமாம் ஃபுல் ஆஃப் ஆகிடும். ஓரளவு கொஞ்சமான கூலிங் இருக்கும். உங்களுக்கு பொருள் வச்சுன்னா கெட்டு போயிடும். இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். சரிங்களா, அது இது 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார் சிம்பிள் வரும். அது எதுக்கு? இதுவும் கொஞ்சம் கூலிங் கம்மியாக வைக்கிது, மீடியமான கூலிங் வைக்கிது. ஆமாம், அதிகமாக வைக்கணும்னா அதிகமாக வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஆமாம் ஒன்று தான் வைக்கணும். ஆமாம் ஆமாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அது இருக்குங்களா, ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது. இப்போ கீழே இது வந்து வெறும் ஃப்ரிட்ஜ் மட்டும் இப்போ வந்து ஆனில் இருக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணிருந்தாலும் கன்வெர்ட்டபிள் மாடல் தானே இது, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் கீழே கிட்ட ஒர்க் பண்ணணும், மேலே இது மட்டும் ஒர்க் பண்ணணும். சரிங்களா, ஃப்ரீசர் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணணும். அது இதே தான் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் இதே ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லைட் செட்டிங் வரும். எல்லாமே இந்த ஒரு பட்டன் தான். உங்களுக்கு எதாவது செட்டிங்ஸ் மாறிட்டாலும் உங்களுக்கு கூலிங் வர ப்ராப்ளம் இதாக நிற்கும். அதுதான் ரெண்டுமே ஆனில் இருக்குன்னா உங்களுக்கு ரெண்டுமே அந்த லைட் தெரியும் பாருங்க, என்னென்ன சென்டிமெண்ட் மிக்ஸ் பாருங்கள். ஓகே ஓகே சரிங்களா.
உங்களுக்கு எதாவது டவுட் தான் எனக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக டவுட் க்ளியர் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போக ஆட்டோமேட்டிக்காக அதே படிக்கும். அந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா சூடாகும். ஆமாம் ஹீட்டாக ஆமாம் ஹீட் ஆகும். அது வந்து ஹீட் ஆனால் தான் உங்களுக்கு கூலிங் வரும். அது வந்து பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கண்டென்சர் வரும். கண்டென்சர் வந்தால் பின்னாடி சூடாகும். இது வந்து சைடில் தான் சூடாகும் உங்களுக்கு. இப்போ அந்த வாட்டர் லீக்கேஜ்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனேஜ் வேப்பர் ஆகிடும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து காட்ட வேலை இல்லை. சிங்கிள் டோர் தான் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். இது ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்போஸ் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.